ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷனும் திருமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு கிரௌட் வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின்றது தாங்க அப்டேட். கண்டிப்பா நாளைக்கு இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு புரட்டாசி 1ஆம் தேதி, புரட்டாசி 1ல தரிசனம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால லீவும் கூட. ஸோ கண்டிப்பா நாளைக்கு போறவங்க ஸ்டேட்டஸ் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில கண்டிப்பா ஷேர் பண்றோம். இன்னைக்கு வந்து சேம் டேக்கான இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு காலையில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டுமே காலையில 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாங்குறதுக்குமே நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்தது. இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவுண்டர்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டா முடிஞ்சதா அப்படின்றது கன்ஃபார்ம் தெரியல. பட் இருந்தாலும் நியர்பைல இருக்க கவுண்டரான விஷ்ணு நிவாசமோ, கோவிந்தராஜ சுவாமி சத்திரமோ, இல்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 4 இடத்துல கொடுக்கறதும் எஸ்எஸ்டி டோக்கன் தான். இதை தவிர நீங்க நடந்து வரும்போது வாங்குற டோக்கன் வந்து ஸ்ரீவாரி மெட்டுல மட்டும் கொடுக்குறாங்க. நான் அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போகலான்ற பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் டோக்கன் எஸ்எஸ்டி வாங்கிக்கலாம். நீங்க தாராளமா நடந்து வரலாம். காலி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ண தேவையில்லை. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்குற டோக்கன்ல நடந்தும் வரலாம், பஸ்லயும் வரலாம், ஓன் வெஹிக்கிள்லயும் வரலாம். சேஞ்சஸ் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்தது நாளைக்கு திருமலையோட பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு கொடியேற்றத்தோட ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஈவினிங் அங்குரார்ப்பணம் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பக்தர்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்கு. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 10 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 9 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்றாங்க. வெளியில லைனோ எதுவுமே கிடையாது. இந்த வாரம் சனி ஞாயிறு ஆவரேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பிரம்மோற்சவம் டைம்ல எக்ஸ்ட்ரா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ற மாதிரி டிடிடி எந்த அப்டேட்டும் கொடுக்கல. டெய்லியும் எப்படி வந்து எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்களோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸோட கவுண்டிங் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டிக்கெட் இன்க்ரீஸ் பண்ணாத பட்சத்துல நிறைய பேர் தரிசனத்துக்கு வந்தாங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குமா? ஏன்னா 9 நாள் பிரம்மோற்சவம் இருக்கு, புரட்டாசி வேற வருது. அதனால க்ரௌடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அஃபிஷியலாக இன்னும் வரல. பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க வரைக்கும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்காது. இந்த பிரம்மோற்சவ டைம்ல வரக்கூடிய பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்லாம் வெயிட் பண்ற மாதிரி இருக்காது. லைன்லேயே போயிட்டு தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரீ தர்ஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து அவ்வளோவா க்ரௌடு வந்து இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ், அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்தா தான் நமக்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதனால டெய்லியும் உங்களுக்கு எப்படி எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் டோக்கன் கொடுப்பாங்களோ சேம் அதே மாதிரி தான் பிரம்மோற்சவத்துக்கும் கொடுப்பாங்க. டோக்கன் வாங்கிட்டும் நீங்கள் போகலாம், டோக்கன் வாங்காமல் நம்ம நேரடி தரிசனம் போகலாம். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக போக முடியும். நாளையிலேருந்து உங்களுக்கு இன்னும் 9 நாளைக்கு கை குழந்தைகளுக்கான இன்ஃபேன்ட் தர்ஷன் எல்லாமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை 300 ரூபா டிக்கெட்டோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா நேரடி இலவச தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரீரியாரிட்டி தரிசனமுமே இருக்காது இந்த 9 நாளுக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாளைக்கு தர்ஷன் போகிறவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது. கிளைமேட் வந்து நார்மலாக தாங்க இருக்குது. சில டைம் வந்து ஈவினிங் டைமில் மழை பெய்யுது. ஸோ ஈவினிங் டைமில் யாராவது தர்ஷன் இருக்குது பிளான் பண்ணியிருக்கீங்க போகிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சேஃப்டி திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே பிஎஸ்சியில் எல்லாமே வந்து நமக்கு லாக்கர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PSC 3 வந்து நமக்கு பிரம்மோற்சவ செக்யூரிட்டிக்கான போலீஸ்க்காக அலாட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு PSC 3 யாத்திரை சதன் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. மற்ற PSC 1 PSC 2ல தான் வந்து ட்ரை பண்ணுறோம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் டைமில் நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சிஆர் ஆஃபீஸில் ரூம் அவைலபிள் இருக்க வரைக்கும் தான் கொடுப்பாங்க. 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான 18ஆம் தேதியோட காலையில் இருக்க ஸ்லாட்டில் ஒரு 5000 டிக்கெட் எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் போகிற கவுண்டரில் அவைலபிள் இருக்கா என்ன அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் டோக்கன் வாங்குறதுக்கு மட்டும்தான் நிறைய இடத்துல க்ரௌடு வந்து இருக்குது. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. இப்போ மேபி ஒரு 500 டிக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பை கவுண்டரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வைணவ கோயில்களுக்கான ஆன்மீக சுற்றுலா வந்து தமிழ்நாடு டூரிசமில் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அது யாருக்காவது வேணும், நீங்கள் வந்து இந்த கோவில்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
நாளைக்கு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோட ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வாகன சேவை இருக்கு. நாளைக்கு தர்ஷன் போறவங்க கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கான தர்ஷன் எப்படி இருக்குன்ற ஸ்டேட்டஸும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா அப்டேட் பண்றோம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.